காலத்துலேருந்து வயசுக்கு வந்தால் அந்த உளுந்து களி கொடுப்பாங்க. ஏன்னா வயிற்று வலி வராமல் இருக்கிறதுக்கு, இடுப்பு வலி வராமல் இருக்கிறதுக்கு கொடுப்பாங்க சார். ஆக்சுவலாக நாங்களுமே அந்த உளுந்து களி ஏஜ் அட்டன் பண்ணப்போ நாங்கள் சாப்பிடல. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டொமக் பெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா உளுந்து களி கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிட மாட்டோம், அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்றத சாப்பிட மாட்டோம். அதனாலேயே வயிறு வலி வந்தால் சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்கே உளுந்து களி செஞ்சு கொடுத்துருவாங்களோ சொல்ல மாட்டோம் அப்படின்னு சாப்பிட மாட்டோம் சார். அதுக்கப்புறம் சரி இதில் என்னதான் இருக்குது, ரொம்ப வயிறு வலி அதிகமான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சரி ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க சார். அது என்னன்னா சாப்பிட்டதுலேருந்து ஒரு 3 மந்த் தொடர்ந்து சாப்பிட்டோம் சார். சாப்பிட்டதுலேருந்து இது வரைக்குமே எங்களுக்கு வயிற்று வலிங்கிற பிரச்சனையே இல்லை சார். ஏன்னா இப்போதைக்கு பிசிஓடிங்கிறாங்க சார். அப்போ எந்த பிசிஓடி சார் வந்துச்சு? அப்போ உளுந்தங்களி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நல்லா கொழுந்து தலவாழை இலை எடுத்து அதில் உளுந்து வறுத்து, அந்த வறுக்கும் போதே ஸ்மெல்லு அல்டிமேட்டாக இருக்கும் சார். அந்த உளுந்தை வறுத்து அரைச்சி அதை கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை பியூராக எடுத்து அதை கலந்து ஒரு ஷேப், எப்படின்னா மண் பாத்திரம் எங்கள் வீட்டில் இருக்குது சார், அதில் கலந்து அப்படியே ஒரு ஷேப்பாக அந்த தலவாழை இலையில வச்சு நடுவில் குழி பறித்து நாட்டு செக்கு நல்லெண்ணெய், அதுலேயே ஒரு கசப்பு இருக்கும், அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சார். இல்லைன்னா பசு மாட்டு நெய், இதை ரெண்டுத்தையும் அதில் போட்டு அப்படியே குழச்சி சாப்பிடும் போது வேற இதே ஹெவன் தான் சார். அது சாப்பிட்டதுலேருந்து இது வரைக்குமே எங்களுக்கு வயிற்று வலி இடுப்பு வலி பிரச்சனையே வந்ததில்லை சார்.